ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம பக்கோடா எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டீ கடையெல்லாம் கிடைக்கும் இல்லையா, நல்லா கட்டி பக்கோடா சின்ன வெங்காயம்லாம் போட்டு அப்படியே மொறுன்னு டீ கூட வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வீட்லேயே சுலபமாக நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு இந்த மாதிரி குட்டி உரல் இருந்து அதில் வந்து சேர்த்து நல்லா ஒன்று பாதியாக தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து தட்டி எடுத்தால் போதும். இப்போ இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு மேல் தோல் மட்டும் நீக்கிட்டு அதையும் அதே மாதிரி ஒன்று பாதியாக தட்டி எடுத்துக்கலாம். இதையும் ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு 10 கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தட்டி வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 50 ml வந்து நான் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த பெருங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே கலந்து வர மாதிரி நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கையால். இப்போ ஒரு 300 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதோடு சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இறுக்கமாக பிசையக்கூடாது. நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி விரல்களாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி உதிர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் மேலாப்பில் நல்லா தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்தால் போதும். மாவை இறுக்கி பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ நல்லா சூடான எண்ணெயில் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு துண்டு போட்டு சூடாக இருக்கான்னு எண்ணெயை செக் பண்ணிக்கோங்க. இப்போ கையில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா சலசலன்னு எண்ணெயெல்லாம் நுர கட்டி வரும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டு நல்லா கிளறி விட்டு திருப்பி போட்டுகிட்டே இருந்தோன்னா நல்லா செவந்து வந்துடும். அந்த நுரையெல்லாம் வந்து கீழே போயிடும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு, வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை கையில் வந்து எடுத்து போட்டோன்னா அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகி கீழே வந்துடும். பாருங்கள், அது நல்லா கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பக்கோடாலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு 2 கிலோ கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே பக்கோடா மேலே இந்த கருவேப்பிலை மேலாப்பில் தூவி அப்படியே சாப்பிட்டோன்னா நல்லா கிறிஸ்பியான பக்கோடா வீட்லேயே செஞ்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு பீஸ் வந்து நல்லா எடுத்து நான் வந்து உடச்சி காமிக்கிறேன். நல்லா மேலெல்லாம் கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். உள்ளே மட்டும் கொஞ்சமாக நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 2-3 நாள் வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.